வணக்கம். திரு விஜயகாந்த் அவர்களுடைய ஹாரோஸ்கோப். அவர்கள் பிறந்தது ஆகஸ்ட் 25, 1952. அவர் விருச்சிக லக்னம், லக்னத்திலேயே செவ்வாய். அதனால்தான் கொஞ்சம் காவம், ஆக்ரோஷம், ஆக்ஷன் ஹீரோவாக ஆனார். 3ஆம் வீட்டில் ராகு, 9ஆம் வீட்டில் புதன் கேது, அதே மாதிரி 10ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன், அண்ட் 11ஆம் வீட்டில் சனி சந்திரன். அதே மாதிரி பாவ சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. அவருக்கு 2 பிளானட் ரொம்ப ஸ்ட்ராங்கு, மார்ஸ் அண்ட் சன். ஆனால் தான் அவருக்கு 2 கேரியர். 10ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன். சுக்கிரன் ஒரு கேரியர், அதாவது ஆக்டிங், மூவிஸ் ஒரு கேரியரு. அடுத்து சூரியன் அவருக்கு ஒரு கேரியர். ஸோ அதாவது விச் இஸ் பொலிட்டிக்கல், பாலிட்டிக்ஸ், அதெல்லாம். அவருக்கு எல்லா பிளானட்டும் கேந்திரோ திரிகோணத்தில் இருக்குது. அதனால அவர் கேரியர் நல்லா இருந்தது. இப்போ அவர் நிறையா தான தர்மம் பண்ணுவார், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவர் நிறைய பேருக்கு நல்லது செய்வார். ஸோ அதனால் அவருக்கு நிறையா புகழ் கிடச்சது. அவர் படம் ஓடிச்சு. அவர் ரொம்ப பாப்புலர் ஹீரோவாக இருந்தார். அதாவது இப்போ ரஜினிகாந்த், கமல், அந்த மாதிரி அவருக்கும் ஒரு இடம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 10 ஹீரோஸில் இடம் இருக்குது. அதே மாதிரி 7 குடையவன் 10ஆம் வீட்டில் இருக்குது. அவங்க ஒய்ஃபும் அவங்களுடைய ஒர்க்கில் அசோசியேட் ஆனாங்க. அவருடைய பசங்க பார்த்தீங்கன்னா குரு 6ஆம் வீட்டில் இருக்குது. அவருக்கு 2 குடையவன் 6ஆம் வீட்டில் இருக்குது. 5 குடையவன் 6ஆம் வீட்டில் இருந்தாலே குழந்தைங்கனால அவருக்கு மன நிம்மதி, குழந்தைங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறது, அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது. அவர் பையன் நடித்த படம் சரியாக ஓடவில்லை. அவருக்கு என்ன ப்ராப்ளம் மெயினாக வந்ததுன்னா, அவருக்கு புதன் தசை ஆரம்பிச்சது. இந்த புதன் பார்த்தீங்கன்னா கேதுவோட இருந்தது. ஸோ அந்த புதன் தசை ஆரம்பிச்சதுனால அவருக்கு ஸ்லோவாக அவருடைய ஹெல்த் பின்னடைவு ஆகிவிட்டது. இப்போ நீங்கள் ராகுவை லக்னமாக போட்டிங்கன்னா புதன் 7ஆம் வீட்டில் இருக்கும். 6 குடையவன் 7ஆம் வீட்டில். அவருக்கு யூரினரி ட்ராக் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், இந்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் அவருக்கு வந்துடுச்சு. 2வது, அவருக்கு 2 குடையவன் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் மது அருந்தும் பழக்கம், அந்த மாதிரியும் இருந்தது. ஸோ அந்த புதன் தசை ஆரம்பிக்கும் போது அவங்க ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணுறது, தன்வந்திரிக்கு பரிகாரம் பண்ணுறது, அந்த மாதிரி பரிகாரம் செய்ய தொடங்கி இருந்தால் அவருடைய ஹெல்த் நல்லா இருந்திருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அவர் நல்லவராக இருந்தார், அதனால் அவருக்கு ஏன் ப்ராப்ளம் வரணும்? இப்போ வடிவேலே அந்த அளவுக்கு கேரக்டர் நல்லா இல்லாதவராக இருந்தார், அவருக்கே நல்லது நடக்கணும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். 16 ஷட் சம்பத்து, ஆயுள், கீர்த்தி, தனம், தானியம், பகுபுத்திர லாபம், அதாவது அவருடைய மனைவி அவர் நிறைய கொடுத்து வச்சுக்கணும். அவர் மனைவி அவரை கண்ணும் கருத்துமாக பார்த்தாங்க, அவருக்கு புகழ் இருந்தது. ஆனால் அவர் அடி வாங்கின இடம் ஹெல்த். அந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர் பண்ணக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஹாஸ்பிட்டல் கட்டியிருந்தார், அவர் ஹெல்த்துக்கோசரம் பரிகாரம் செஞ்சிருந்தார், அப்போ அவருடைய ஹெல்த் நின்று இருக்கும். அது பேட் தசாபுக்தி. புதன் பேட் தசாபுக்தி, புதன் வித் கேது. அதே மாதிரி லக்னத்திலேருந்து 8 குடையவனோட தசாபுக்தி. அதனால் அது ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிவிட்டது. 2வது அவர் தான தர்மம் பண்ணதுனால தான் அவர் ஃபேமஸாக இருந்தார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பலை. இப்போ சின்னி ஜெயந்தை எடுத்துக்கோங்க. அவர் எந்த லெவலுக்கு பாப்புலராக இருக்கார்? அவர் பையனால தான் அவர் பாப்புலாரிட்டி அடைஞ்சார். அவர் பையன் ஒரு பெரிய IAS ஆஃபீஸராக ஆயிட்டாரு, அது ஒரு சந்தோஷம். இப்போ விஜயகாந்த் 5th லார்ட் 6th ஹவுஸ்னா அவர் பையன் பெரிய லெவலில் வரவில்லை. ஸோ அதனால் எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹாரோஸ்கோப்பில் வீக்காக இருக்கும் அந்த ஆஸ்பெக்டுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். 2வது, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. தான தர்மம் பண்ணுறதுனால புகழ், கீர்த்தி, பணம் அதெல்லாம் விருத்தி ஆகும். ஹெல்த்தி ஹேபிட்ஸ்னால தான் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சரக்கர் அவருடைய சரக்க சமிதாவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பணம் தேடுவதனால் நிறையா பேர் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க,
அந்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கோசரம் எல்லா பணத்தையும் செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஹெல்த்துக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது, அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒழுங்காக சாப்பிட்றது. ஏன்னா அவர் வந்து நான்வெஜ் பீரியட், அவர் வந்து எல்லாருக்கும் நான்வெஜ் போடணும்னு ஆசைப்படுவார். உப்போட லெவல் அதிகமாக போச்சுன்னா கிட்னி யூரினரி ப்ராப்ளம் வரும். ஸோ தான தர்மத்தினால் வரக்கூடியது வந்து வேற, தான தர்மத்தினால் வரக்கூடியது புகழ், பணம், கீர்த்தி இதெல்லாம் வரணும். ஆனால் இப்போ இதோட கேள்வி என்னன்னா, வடிவேல் மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஏன் வரமாட்டேங்குது, ஏன் அவர் வந்து ஒழுங்கா பண்ணலை. அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னவென்றால், அவர் வந்து குட் ஆக்டர். அவர்கிட்ட பேசினவங்க கிட்ட வந்து அவர் பணம் கொடுக்காம இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அவர் கஞ்சத்தனமாக இருக்கலாம். அதனால அவருக்கு இந்த பிரச்சனைகள், அதாவது பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். இப்போ உதாரணத்துக்கு விஜயகாந்தோட பாப்புலாரிட்டியும் வடிவேலோட பாப்புலாரிட்டியும் ஏணி வச்சா கூட எட்ட முடியாது. ரெண்டாவது, அதாவது விஜயகாந்த் வந்து எங்கேயோ இருக்கார், வடிவேல் வந்து எங்கேயோ இருக்கார். இப்போ வடிவேல் இறந்து போனால் அவ்வளோ பேர் வருவாங்களான்னு தெரியவில்லை. ரெண்டாவது விஷயம் வந்து, ஒரு 10 வருஷமாக அவருக்கு வந்து படமே இல்லை, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுது. அதை வந்து இப்போ உதாரணத்துக்கு அந்த மாமன்னன் படம் கூட ரொம்ப, அந்த நாய்சேகர் கூட ரொம்ப இல்லை மாதிரி தெரியல. ஒருத்தருடைய கேரியர் பீக்கில் அப்படியே டிஸப்பியர் ஆயிடுச்சு. அதுதான் டிஃபிகல்ட்டியான கர்மா. விஜயகாந்த் வந்து எழுந்து நடிச்சிருந்தா அவருக்கு இன்னும் படம் ஓடி இருக்கும். அவருக்கு இருந்த மாஸ், அவர் பண்ண புண்ணியம்தான் அவருக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து அந்த 27 கன் சல்யூட். அவர் வந்து ஒரு பெரிய இவர் வந்து கிடையாது, பொலிட்டிக்கலாக அவர் வந்து ஒரு பிக் வெயிட் கிடையாது. அவர் டுவாஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் லைஃப், முன்னாடி இருந்தார். ஆனால் அந்த மாதிரி ஒரு பெரிய 27 கன் சல்யூட்டு, அவ்வளோ மாஸ் அவேக்கனிங் அதெல்லாம் வருமானது வந்து தெரியவில்லை. ஸோ தானம் மட்டும் பண்ணால் பத்தாது, பரிகாரத்தையும் சேர்த்து செய்ய வேண்டும். அதை தான் நாங்கள் திருப்பி 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 சொல்கிறோம். பரிகாரம் செஞ்சுக்கோங்க, தானமும் செய்யுங்க, பரிகாரம் செஞ்சுக்கோங்க. நிறைய பேர் ஹோமம் பண்ணுறது தப்பு, அதை வந்து சாதம் தூக்கி போடுறாங்க அப்படின்றது இல்லை. அதாவது இந்த உலகம் வந்து பல இன்விசிபிள் ஃபோர்ஸஸால் ஆனது. இப்போ கரு பழனியப்பன் பேசுறதுனால அஸ்ட்ராலஜிலாம் அழியாது. காரணம் வந்து டிஎம்கே பேசுறதுனாலே அஸ்ட்ராலஜி அழியாது. அதாவது பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொன்ன மாதிரி நல்ல நேரத்தில் தான் பார்த்து ஆரம்பிக்கிறாங்க, நல்ல நேரத்தில் தான் சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கேம்பெயினே சாமி கும்பிட்டு தான் பேசுகிறாங்க அப்படின்னா, கரு பழனியப்பனை விட அவர்களுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஜாதகம், ஜோசியம், பரிகாரம் எல்லாத்தையும் நம்புகிறாங்க. ஒருவேளை அவரே கூட நம்புகிற மாதிரி இருக்கலாம். அதனால் நவக்கிரகத்தை, நான் தான் ஒரு ஃபாரின் லேடி கிட்ட சொன்னேன், நவக்கிரகத்தை சாமியாக கும்பிடுற ஒரே சிவிலைசேஷன் நம்மளது தான். அதே மாதிரி குரு சனி பெயர்ச்சிக்கு எல்லாரும் கும்பிடுறது நம்ம தான். அதனால் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அதாவது அஸ்ட்ராலஜியை வந்து முடிச்சிடலாம் அப்படின்றது வந்து இருக்காது. ஸோ பரிகாரத்தினால கோவிலை எழுதி வச்சிருக்காங்க. இப்போ பராசுரர் எழுதி வைக்கலை அப்படின்னா பராசுரோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் யாருக்கு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அலாவுதீன் கில்ஜிலாம் பெனாரஸை எரிச்சாங்க, அதை எரிச்சாங்க, இதை எரிச்சாங்கன்னும் போது அந்த கோவில்களை பற்றி அவங்க எழுதியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை. ஸோ கோவிலை மட்டும்தான் நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு போகிறோம். அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பரிகாரத்தையும் செய்ய வேண்டும், தானத்தையும் செய்ய வேண்டும். நல்ல முகூர்த்தத்திலே ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து திருஞான சம்பந்தர் வந்து கோள் பதிகம்னு எழுதியிருக்காருன்னா, ஏன்னா கோளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அதை தாக்கம் இருக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு மகான் அவர் எழுதுறாருன்னா அதெல்லாம் வந்து இம்பேக்டை பொறுத்து தான் இருக்குது. அதனால் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் தானம் பண்ணுறேன் அதனால் பரிகாரம் பண்ண தேவையில்லை. இல்லை, பரிகாரங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா லீனேஜ் கர்மாவை கிளியர் பண்ணோம், ஃபேமிலி கர்மாவை கிளியர் பண்ணோம். இப்போ டாட்டாவுக்கு அவ்வளோ பணம் இருக்குது, ஆனால் வம்சம் கிடையாது அப்படின்னா அந்த வம்ச விருத்தியில் ஏதோ ப்ராப்ளம். அதனால்தான் நம்ம ஆளுங்க வந்து ஷட் சம்பத்துன்னு சொல்லியிருக்காங்க. 16 சம்பத்து, பொருள், கீர்த்தி, கல்யாணம், குழந்தை, வேலைக்காரங்க, அந்த மாதிரி. அதனால் அவருக்கு வந்து ஆயுஷ் வந்து கம்மி. 8 குடையவனோட ராகு கேது சேர்ந்தாலே ஆயுஷ் வந்து கம்மி. அது வந்து நான் விஜயகாந்தை வந்து
தவறாக சொல்லவில்லை, அவங்களுக்கு பரிகாரம் பண்ண வேண்டும். இந்த மாதிரி இந்த வேக்காடு கரு பழனியப்பன் மாதிரி விக்கு வச்சுட்டு பேசுற கரு பழனியப்பன். காரணம் என்னன்னா, உண்மை சத்தியம்லாம் பேசுறவன்னா நீ பால் டேட்டை பத்தி ஏன் ஒரி பண்ற, விக்கு வைக்காம பேசேன். அந்த மாதிரி அறகுறை ஞானம் உள்ளவர்கள் டிவி ரேட்டிங் கோசரம் உளர்றது தான் பரிகாரம் தேவையில்லை. அதே மாதிரி ஒரு நல்லா டாப் அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் கூப்பிடுறது இல்லை. ஏதாவது லொக்கத்தக்க ஏதாவது இருக்கிறவன், அதாவது இந்தியா கிரிக்கெட் டீம் வந்து யாரை வின் பண்ணிச்சுன்னா ஆப்கானிஸ்தானை வின் பண்ணன, ஆஸ்திரேலியா கிட்ட காட்ட வேண்டியதானே. அந்த மாதிரி ஒரு லொக்கத்தக்கையெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கின்னு அதை ப்ரோக்ராம்னு பண்ணும்போது இதுதான் மாசுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது. அதனால பரிகாரங்கள் செய்ய வேண்டும். பரிகாரங்களுக்கு நிறைய கோவில் முறைகள் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதனால விஜயகாந்த் லைஃபே ஒரு குட் எக்ஸாம்பிள் ஆஃப் தானம் மட்டும் இருக்காது, பரிகாரங்கள் தேவை. அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். அதாவது சனி சாபத்தால நலன் வந்து கஷ்டப்பட்டார், ராகு கேது சாபத்தால நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்கன்றது வந்து ஸ்கிரிப்சர்ல வந்து எழுதியிருக்கு. அஸ்ட்ராலஜியை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கிரக சாபங்கள் வாங்குவீர்கள். கரு பழனியப்பனுடைய கேரியர் வந்து நாசமா போயிடும். ஏற்கனவே படம் இல்லாம சுத்தின்னு இருக்கிறவருக்கு கண்டிப்பாக வேற ஏதாவது ட்விஸ்ட் டர்ன் நடந்து கேரியரே மூடுற அளவுக்கு ஆயிடும். அஸ்ட்ராலஜி தப்புன்னு பேசுறவங்க எல்லாருமே அஸ்ட்ராலஜி கரெக்டுன்னு வெஸ்ட்ல கூட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வரும், காலம் பதில் சொல்லும், பிளானட் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.